வணக்கம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ்க்காக சுரேஷ் ராஜன். அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பணி ஓய்வு பெற்றுவிட்டதால் தன்னை பணி நீக்கம் செய்யும் நோக்கில் செயல்படும் விசாரணை ஆணையம் செல்லத்தக்கதல்ல என முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி கோவிந்தராஜ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தலைமை வழக்கறிஞர் நேர் நின்று வாதிட இருப்பதால் வழக்கை மற்றொரு நாளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி இடைக்கால உத்தரவை மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நீட்டித்து வழக்கை ஜூன் மாதத்துக்கு தள்ளி வைத்துள்ளார். முதலமைச்சர் பழனிசாமி, அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் சார்பில் தொடர்ந்த அவதூறு வழக்குகளில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்டாலினின் கருத்து முதலமைச்சர் பழனிசாமி, அமைச்சர் ஜெயக்குமாரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதாக கூறி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தமிழக அரசு 2 அவதூறு வழக்குகளை தொடர்ந்தது. இந்த வழக்குகள் எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் ஸ்டாலின் மே 6ஆம் நாள் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் தேவையற்றவர்கள் உள்ளே நுழைவதாகவும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காவிடில் வழக்கு தொடரப்படும் என ஆராசா மற்றும் RS பாரதி ஆகியோர் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி, துணை பொதுச் செயலாளர் ஆராசா மற்றும் பொன்முடி ஆகியோர் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இதையடுத்து பேசிய RS பாரதி, 2 நாட்களில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என எச்சரித்தார். தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினர்களாக நியமிக்கப்படுபவர்கள் நிபுணர்களாக இருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினராக தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மீண்டும் விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் நிபுணராக இல்லாத IAS அதிகாரிகள் தற்போது நியமிக்கப்பட்டு வருவதாகவும் நிபுணத்துவ உறுப்பினர்களாக நியமிக்கப்படுபவர்கள் நிபுணராக இருக்க வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். புதுச்சேரியில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்தால் பாதி அல்லது பகுதி நேர ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் என ஆளுநர் தமிழிசை எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, விவசாயிகள் ஒன்று கூடும், ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நடமாடும் கொரோனா தடுப்பூசி வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 100 பேருக்கு மேல் பணிபுரியும் தொழிற்சாலைகளுக்கு தடுப்பூசி வண்டிகள் சென்று தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என தெரிவித்தார். ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்டுள்ள தலைவி படத்துக்கு தடை விதிக்க கோரி தீபா தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் தலைவி என்ற புத்தகத்தின் அடிப்படையிலேயே இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதால் தீபாவிடம் ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியமில்லை என இயக்குநர் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தலைவி, குயின், ஜெயா ஆகிய படங்களுக்கு தடை விதிக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் தீபாவின் மனுவை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டனர். டாஸ்மாக் கடைகளால் பாதிக்கப்படுபவர்கள் அந்த கடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சேலம் மாவட்டம் கருமலைக்கூடல் பகுதியில் டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட 10 பெண்கள் உள்ளிட்டோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், டாஸ்மாக் கடைகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளது என கூறி 10 பெண்கள் உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். கொரோனா பரவல் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று முதல் ஆன்லைன் மூலம் மட்டுமே வழக்கு விசாரணை நடைபெறும் என தலைமை பதிவாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். முக்கிய வழக்குகள் மற்றும் ஜாமீன் வழக்குகளில் மட்டும் அரசு வழக்கறிஞர்கள் நேரடியாக ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற அனைத்து வழக்கு விசாரணையும் ஆன்லைன் மூலம் மட்டுமே நடைபெறும் எனவும் ஏப்ரல் 23ஆம் நாள் வரை இந்த நடைமுறை தொடரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா 2வது அலையில் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டு வருவது தெரியவந்துள்ளது. கொரோனா வைரஸ் நாளுக்கு நாள் உருமாறியபடி அனைத்து தரப்பு மக்களையும் பாதிப்பிற்குள்ளாக்கி வருகிறது. தற்போது உள்ள கொரோனா 2ஆம் அலையில் குழந்தைகளும் அதிகம் பாதிக்கப்படுவது தெரியவந்துள்ளது. எனவே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை குழந்தைகள் நிச்சயம் கடைபிடிக்க பெற்றோர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஏப்ரல் 18ஆம் நாள் நடைபெறவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். மருத்துவ மாணவர்கள் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதால் தேர்வு மையங்களுக்கு நேரில் சென்று தேர்வு எழுத வேண்டும் என்பது கொரோனா தொற்று பரவலுக்கு வழிவகுக்கும் என்பதால் நீட் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவ மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் ரோடு என மாற்றப்பட்ட சாலை மீண்டும் இரவோடு இரவாக பெரியார் ஈவேரா சாலை என மாற்றம் செய்து ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. பூந்தமல்லியில் உள்ள பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலை அண்மையில் கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் ரோடு என பெயர் மாற்றப்பட்டது. இதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், தமிழ் அமைப்புகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அந்த பெயர் பலகை மை பூசி அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் ரோடு என்ற பெயரை மறைத்து பெரியார் ஈவேரா சாலை என மீண்டும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்புகளை கண்டறிய ஒவ்வொரு பஞ்சாயத்து மற்றும் தாலுகா அளவில் நீர்நிலைகளின் செயற்கைக்கோள் புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீர்நிலை ஆக்கிரமிப்பு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு இதனை கூறியுள்ளது. பதிவிறக்கம் செய்யப்பட்ட நீர்நிலைகளின் செயற்கைக்கோள் புகைப்படங்களை வருவாய்த்துறை நில ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் நடைமுறையை ஜூன் இறுதிக்குள் முடிக்குமாறு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காவல் நிலையங்களில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசாரை தனிப்படை விசாரணைக்கு உட்படுத்தக்கூடாது என கோரிய வழக்கின் விசாரணையை உயர்நீதிமன்ற கிளை ஒத்திவைத்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த முருக கணேஷ் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தனிப்படை மற்றும் சட்டம் ஒழுங்கு என இரு பணிகளை மேற்கொள்வதால் ஓய்வு எடுக்கக்கூட நேரமின்றி போலீசார் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும், இதனால் விசாரணைக்கு வரும் மக்களிடம் கடுமையாக நடந்து கொள்வதுடன் அவர்களை தாக்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விசாரித்த நீதிபதிகள் வழக்கை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்கடம் பெரிய குளத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 12 அடி உயர தடுப்புச் சுவர் ஒரு நாள் மழைக்கு இடிந்து விழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டுகளில் தமிழகம் முழுக்க கட்டப்பட்ட அனைத்து அரசு கட்டுமானங்களும் கராரான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சூழல் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்ததை ரத்து செய்ய கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் உள்ளிட்ட பலர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் பொதுமக்கள் கருத்தை தெரிவிக்க வாய்ப்பளிக்காமல் சுற்றுச்சூழல் உணர்திறன் பாதுகாப்பு மண்டல எல்லையை 3 கிலோமீட்டர் வரை நிர்ணயித்து அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தனர். இதனை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்பதால் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக உத்தரவிட்டனர். கொரோனா 2வது அலை காரணமாக மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தஞ்சை பெரிய கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள 14 புராதன சின்னங்களை மறு உத்தரவு வரும் வரை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி தாஜ்மஹால் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கடிதம் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்த நிலையில் தஞ்சை பெரிய கோவிலின் வாசல் தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டது. அரக்கோணம் விவகாரத்தை முன்வைத்து விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழகத்தில் ஜாதி முதலை உண்டாக்க முயற்சிப்பதாக பாஜக மாநில தலைவர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை அவுட் போஸ்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அம்பேத்கர் பிறந்த நாளில் மாலை அணிவிக்க வந்த பாஜகவினரை தாக்குதல் நடத்தி விரட்டியடித்தனர். இதை கண்டிக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், திருமாவளவன் ஜாதி அரசியலை கையில் எடுத்து உள்ளதாக குற்றம் சாட்டினார். சேலம் மாநகராட்சி பகுதியில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு எதிரொலியால் குமாரசாமிப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமாரசாமிப்பட்டியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 100க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி போட வந்தனர். ஆனால் போதிய அளவு தடுப்பூசி இல்லாததால் தடுப்பூசி போடும் பணி பாதியில் கைவிடப்பட்டது. இதனால் நீண்ட நேரமாக காத்திருந்த பொதுமக்கள் மருத்துவ ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட காலாவதியான மருந்து மாத்திரைகள் குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ளன. நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சத்திரம் அருகே உள்ள மேம்பாலத்தின் ஓரத்தில் இந்த மருந்து மாத்திரைகள் கொட்டப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டதாக காலாவதியான மருந்து மாத்திரைகளை கணக்கில் காட்டிவிட்டு பின்னர் அவற்றை சாலை ஓரத்தில் கொட்டியிருக்கலாம் எனவும், சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்கும் வகையில் கொட்டிச் சென்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா 2ஆம் அலை பரவல் காரணமாக இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் மூடப்பட்டது. கோவிலின் அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் கதவுகளில் அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. திடீரென மூடப்பட்டதால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம், உத்தரவேரூர், திருமுக்கூடல், தென்னேரி உள்ளிட்ட 7 பகுதிகளில் அமைந்துள்ள புராதன கோயில்கள் அனைத்திலும் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பூஜைகள் மட்டும் வழக்கம் போல் அர்ச்சகர் மேற்கொள்வார்கள் என தொல்லியல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரின் கையொப்பம் இல்லாத அடையாள அட்டைகளுடன் இருக்கும் ஒப்பந்த பணியாளர்கள் குறித்து தேர்தல் அதிகாரி விளக்கம் அளிக்க வேண்டும் என சிங்காநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் புகார் அளித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் 10 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையம் கோவை தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரின் கையொப்பமில்லாத அடையாள அட்டைகளுடன் ஒப்பந்த பணியாளர்கள் உலா வருவதாக சிங்காநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி ஒப்பளம் பகுதியில் மளிகை கடையில் மதுபோதையில் தகராறு செய்த இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். ஒப்பளம் அம்பேத்கர் சாலையில் மளிகை கடை வைத்திருப்பவர் ராஜு. 2 தினங்களுக்கு முன்பு இரவு 4 பேர் குடிநீர் பாட்டில் வாங்க அங்கு வந்துள்ளனர். அதில் ஒருவர் நாகரீகமின்றி உடையணிந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதனை கடை உரிமையாளர் ராஜு மலவி தட்டி கேட்டதால் 4 பேரும் அங்கிருந்த பொருட்களை எடுத்து அவர்களை தாக்கிவிட்டு தப்பியோடினர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் 4 இளைஞர்களையும் தேடி வருகின்றனர். ஆர்டர் செய்த தோசையை மற்றவருக்கு வைத்த ஹோட்டல் சப்ளையரை அரிவாளால் வெட்டியதில் அவரது காது கிழிந்த நிகழ்வு நாகையில் அரங்கேறியுள்ளது. நாகை அருகே உள்ள வெளிப்பாளையத்தில் ஒன்றை அருண், சப்பை சிவா ஆகியோர் மோகன் என்பவரின் உணவகத்திற்கு சாப்பிட சென்றுள்ளனர். அப்போது தோசை ஆர்டர் செய்ததாகவும் அந்த தோசையை சப்ளையர் வேறு ஒரு டேபிளில் சாப்பிட்டவர்களுக்கு வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் கத்தியை எடுத்து சப்ளையர் பாஸ்கரனை காதில் வெட்டியுள்ளனர். இதையடுத்து ஹோட்டலில் ரகளை செய்த இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கோவை அருகே உணவு மற்றும் குடிநீர் தேடி யானை கூட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் இருந்து வெளியேறியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அன்னூர் அருகே உள்ள சாலையூர் என்ற ஊருக்குள் புகுந்த யானை கூட்டத்தை சத்தம் போட்டும் பட்டாசு வெடித்தும் மக்கள் விரட்ட முயன்றனர். அப்போது ஆவேசமடைந்த யானைகள் 2 மாடுகளை தாக்கிவிட்டு அங்கும் இங்கும் சுற்றின. நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் மீண்டும் சிறுமுகை வனப்பகுதியை நோக்கி விரட்டும் போது வெவ்வேறு திசைகளில் யானைகள் மாறி மாறி ஓடின. குடியிருப்பு பகுதிகளுக்குள் மீண்டும் நுழைய வாய்ப்புள்ளதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். ஈரோட்டில் பெய்த மழை காரணமாக பெரும்பள்ளம் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோரத்தில் உள்ள 60க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. இதையடுத்து அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆதிதிராவிடர் பள்ளி விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த வீடுகளின் பாதிப்பு குறித்தும் கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தேனியில் உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அதே சமயம் கொரோனா தொற்று பரவல் குறையும் வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 குவிண்டால் மஞ்சள் தற்போது 7,000 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் கவலையடைந்துள்ளனர். இருப்பு வைக்கப்பட்டிருந்த பழைய மஞ்சளின் தேவை குறைந்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விலை குறைய தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. வரும் நாட்களில் மஞ்சள் சாகுபடி செய்யும் அளவை பொறுத்தே விலை நிலவரம் அமையும் என்று மஞ்சள் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். போதுமான விளைச்சல் இருந்தும் வெயில் காரணமாக செடியிலேயே தக்காளிகள் பழுத்துக் கொள்வதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி பயிரிடுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் காரணமாக செடியிலேயே தக்காளிகள் பழுத்து விடுவதாகவும் பின்னர் செடிகள் காய்ந்து விடுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் நேரடியாக உழவர் சந்தைகள் மற்றும் பிற மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு மிகவும் சிரமப்படுவதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வங்கியில் பணம் எடுத்துக் கொண்டு வெளியே வந்த நபரிடம் 8 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குண்டாங்கல் பாளையத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவர் வித்யாலயம் பகுதியில் உள்ள வங்கியில் தொழில் நிமித்தமாக 8 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துள்ளார். பின்னர் காரில் கிளம்பிய போது பின்தொடர்ந்த இருவர் அவரை திசை திருப்பி காரில் இருந்து இறங்க வைத்துள்ளனர். ஒருவர் வெங்கடாச்சலத்துடன் பேச்சு கொடுக்க மற்றொருவர் காரின் முன் இருக்கையில் இருந்த பணத்தை எடுத்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். கோவை அருகே கல்லூரி உதவி பேராசிரியர் வீட்டில் புகுந்து 30 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வரும் ஆனந்தம் என்பவர் வடவள்ளையில் வசித்து வருகிறார். கடந்த 10ஆம் நாள் குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு நேற்று வீடு திரும்பியுள்ளார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு 30 சவரன் தங்க நகை கொள்ளை போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வடவள்ளி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற தாத்தாவும் பேரனும் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அச்சங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சைவத்துறை என்ற முதியவரும் அவரது 12 வயது பேரன் மதனும் வைப்பாற்று பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்றதால் இருவரும் நீரில் மூழ்கியுள்ளனர். நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடியும் உயிருடன் மீட்க முடியாமல் போனது. நீரில் மூழ்கி இருவருக்கும் நீச்சல் தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மருத்துவமனையில் நிலவேம்பு கஷாயம் மற்றும் கபசுர குடிநீர் பொடி தயாரிக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி ஆய்வு செய்தார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மருத்துவமனையில் நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் பொடிகள் தயாரிக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இதனை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் உமா மகேஸ்வரி, சென்னைக்கு அடுத்தபடியாக இங்குதான் 15 விதமான மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேசிய அளவிலான வில்வித்தை போட்டிக்கு தகுதி பெற்ற மயிலாடுதுறை மாணவர்களுக்கு ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தார். சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த 19 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இதன் மூலம் அவர்கள் கர்நாடகாவில் நடைபெறும் தேசிய அளவிலான வில்வித்தை போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இதையடுத்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா அந்த மாணவர்களை நேரில் சந்தித்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை கொடுத்து பாராட்டினார். கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு நாடுகளும் பள்ளிகளை மூடிய நிலையில் ஸ்பெயினில் மட்டும் வகுப்பறை கடற்கரைக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் கடந்த ஓராண்டாக ஆன்லைனில் பாடம் படித்து வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் மாணவர்களை கடற்கரைக்கு வரவழைத்து பள்ளி ஒன்று பாடம் நடத்தி வருகிறது. 3 முதல் 12 வயது வரையிலான மாணவர்கள் நண்பர்களை கண்ட மகிழ்ச்சியில் தூய்மையான காற்றை சுவாசித்தபடி ஆர்வமுடன் கல்வி பயில்கின்றனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கொரோனா தொற்றால் ஓராண்டுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஜுராசிக் பார்க், மம்மி, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் உள்ளிட்ட ஏராளமான ஹாலிவுட் திரைப்படங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோஸில் படமாக்கப்பட்டுள்ளன. இதில் உள்ள கேளிக்கை பூங்காவில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட உள்ள நிலையில் ஆண்டு சந்தா அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்கள் ஒரு நாள் முன்னரே அனுமதிக்கப்பட்டனர். ஆர்வமுடன் பூங்காவிற்கு படையெடுத்த மக்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள பொழுதுபோக்கு அம்சங்களில் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர். அமெரிக்காவின் சிகாகோவில் போலீசாரால் 13 வயது சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சியில் ஒரு காரில் இருந்து அடையாளம் தெரியாத காவல் அதிகாரி இறங்கி வருவதும், டோலேடோ என்ற சிறுவனை மடக்கி கைகளை உயர்த்தச் சொல்வதும், பின்னர் துப்பாக்கியால் சுடுவதும் பதிவாகியுள்ளது. கருப்பின இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு அமெரிக்காவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசாரின் அராஜகத்தை விளக்கும் இன்னொரு நிகழ்வாக இது சர்ச்சையாகியுள்ளது. நாசாவும் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் இணைந்து 3வது முறையாக விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்ப உள்ளன. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற தாமஸ் பிஸ்கெட், மேகன் மெக் ஆர்த்தர், நாசா கமாண்டர் ஷேன் கிம்பரோ மற்றும் விண்வெளி வீரரான அகிஹிகோ ஆகிய 4 பேரும் ஏப்ரல் 22ஆம் நாள் ஏவப்படும் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் பயணிக்க உள்ளனர். இவர்கள் 6 மாத காலம் அங்கிருந்து ஆய்வுகளை மேற்கொள்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட மத கலவரத்தை அடுத்து அங்கு பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் சேவைகளை அந்நாட்டு அரசு தற்காலிகமாக முடக்கியது. தடை செய்யப்பட்ட கட்சியின் தலைவர் ஒருவர் பாகிஸ்தானில் உள்ள பிரான்ஸ் நாட்டு தூதர் வெளியேற வேண்டும் என கூறி கட்சியினருடன் போராட்டம் நடத்திய நிலையில் அது வன்முறையாக வெடித்தது. அதனை அடக்கும் நோக்கில் 3 மணி நேரத்திற்கு சமூக வலைதள சேவைகளை அந்நாட்டு அரசு முடக்கியதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. IPL அணிகள் மத்தியில் இன்ஸ்டாகிராமில் 70 லட்சம் ஃபாலோவர்களை பெற்ற முதல் அணி என்ற பெருமையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்றுள்ளது. சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் 70 லட்சம் ஃபாலோவர்களை சென்னை அணி அதனை கொண்டாடும் விதமாக தோனியின் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளது. சென்னை அணிக்கு அடுத்தபடியாக 69 லட்சம் ஃபாலோவர்களுடன் மும்பை 2ஆம் இடத்திலும், 61 லட்சம் ஃபாலோவர்களுடன் பெங்களூரு அணியின் இன்ஸ்டாகிராம் பக்கம் 3ஆம் இடத்திலும் உள்ளன. 16 லட்சம் ஃபாலோவர்களுடன் ராஜஸ்தான் அணி இந்த பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. 2021ஆம் ஆண்டுக்கான கிரிக்கெட் வீரர்களின் ஒப்பந்த பட்டியலில் விராட் கோலி உள்ளிட்ட 3 பேர் A+ கிரேடில் இடம்பெற்றுள்ளனர். இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCI நடப்பு ஆண்டுக்கான வீரர்களின் ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா ஆகிய 3 பேரும் A+ கிரேட் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். மணிஷ் பாண்டே, கேதர் ஜாதவ் ஆகியோர் ஒப்பந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் கிரேட் C பட்டியலில் சுப்மன் கில், அக்ஷர் பட்டேல், முகமது சிராஜ் ஆகியோர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். BCCI வெளியிட்டுள்ள நடப்பு ஆண்டுக்கான வீரர்கள் ஒப்பந்த பட்டியலில் தமிழக வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் பெயர் இடம்பெறாதது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணியில் BCCI ஒப்பந்தம் பெற வேண்டும் என்றால் குறைந்தது 3 டெஸ்ட் போட்டிகளில் ஆடியிருக்க வேண்டும் அல்லது 7 ஒருநாள் போட்டிகளில் ஆடியிருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் 10 T20 போட்டிகளில் ஆடியிருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. ஆனால் நடராஜன் 2 ஒருநாள், 1 டெஸ்ட், 4 T20 போட்டிகளில் மட்டுமே ஆடியிருப்பதால் அவருக்கு BCCI ஒப்பந்தம் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வழிநடத்தும் விதமாக தோனி பேட்டிங் வரிசையில் முன்னதாக களமிறங்கி விளையாட வேண்டும் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனியார் விளையாட்டு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், இப்போது இருக்கும் தோனி 5 ஆண்டுக்கு முன்பு பார்த்தவர் போல இல்லை என்றும், அப்போதெல்லாம் தோனி எதுவாக இருந்தாலும் தாமே முதலில் முன்வந்து செய்வர் தொடங்குவார் என்றும் தெரிவித்தார். தன்னை பொறுத்தவரை தோனி 4 அல்லது 5வது பேட்ஸ்மேனாக களமிறங்க வேண்டும் என்று கம்பீர் விருப்பம் தெரிவித்தார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக பிரபல தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவின் படத்தை இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் சொன்ன கதை மகேஷ் பாபுவுக்கு மிகவும் பிடித்திருந்ததால் அவர் நடிக்க சம்மதித்துள்ளதாக தெரிகிறது. மேலும் இப்படத்தை முன்னணி தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. தி கிரேட் இந்தியன் கிச்சன் திரைப்படத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் பாராட்டியுள்ளார். சபரிமலை வழக்கில் கோயில் வழிபாடுகளில் பெண்களிடம் பாகுபாடு பார்க்கக்கூடாது, வழிபாடு செய்ய அவர்களின் உரிமையை மறுப்பது அரசியல் சாசனத்தின் அடிப்படை உரிமைகளை மறுப்பதாகும் என்று தீர்ப்பளித்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒருவர்தான் டி.ஒய். சந்திரசூட். அண்மையில் இவர் கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தை பார்த்து பெரிதும் பாராட்டியுள்ளார். பெண்கள் விருப்பமான பணியை தொடர தடையாயிருப்பது, மாதவிடாயின் போது தனிமைப்படுத்திக் கொள்ளச் சொல்வது என படத்தை மிக ஆழமாக எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குக் வித் கோமாளி பிரபலங்கள் அஸ்வின், புகழ் இருவரும் புதிய படத்தில் இணைந்து நடிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பிரபலம் அடைந்ததால் சிவாங்கி, புகழ் இருவரும் சிவகார்த்திகேயனின் டான் படத்தில் நடித்து வருகின்றனர். அஜித்தின் வலிமை படத்திலும் புகழ் நடித்து வருகிறார். இந்நிலையில் அஸ்வினும் புகழும் புதிய படத்தில் இணைந்துள்ளனர். அஸ்வின் ஹீரோவாகவும் புகழ் நகைச்சுவை நடிகராகவும் நடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நியன் திரைக்கதை தன்னிடம் இருப்பதால் அதை விரும்பும் வகையில் பயன்படுத்திக் கொள்ளும் முழு உரிமை தனக்கு உள்ளதாக இயக்குநர் சங்கர் தெரிவித்துள்ளார். அந்நியன் திரைப்படத்தை இந்தியில் ரீமேக் செய்ய தன்னிடம் முறையாக அனுமதி பெறவில்லை என இயக்குநர் சங்கருக்கு தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் இயக்குநர் சங்கர் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில், ஒரு தயாரிப்பாளராக அந்நியன் படத்தின் மூலம் நல்ல லாபம் அடைந்துள்ள நீங்கள் தற்போது தேவையின்றி எனது எதிர்கால முயற்சிகளின் மூலம் ஆதாயம் தேட பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 312 ரூபாய் உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 39 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 4419 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 312 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 35,352 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 73 ரூபாய் 40 காசுகளுக்கும், கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 73,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்திய பங்குச் சந்தைகளான சென்செக்ஸ் மற்றும் நிப்டி வர்த்தக நேர முடிவில் உயர்வுடன் நிறைவு பெற்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 28 புள்ளிகள் உயர்ந்து 48,832 புள்ளிகளில் வர்த்தகம் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 36 புள்ளிகள் உயர்ந்து 14,617 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் 1 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.